பிரியமானவர்களே, இனிய காலை வணக்கம். கற்போம் சில வசனம். கற்றுக்கொள்ளுதல், இதை நம் மனம் எப்படி யோசிக்கிறது? ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் ஓரிடத்தில் அதை பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆம், இந்த உலகத்திலே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், அநேக இடத்திலே பயன்படுத்துகிறோம். அதே போல பவுல் கூட வேதாகமத்தில் மேலக அழகாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:11 என் குறைச்சல்களினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் இருக்கலாம், அநேக குறைச்சல்கள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம். ஆனாலும் எல்லா நிலையிலும் நான் மன ரம்யத்தோடு கூட இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்கள். இல்லை. நம்முடைய தேவையின் மத்தியில் இருக்கின்ற பொழுது சோர்ந்து போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சோர்வும் தேவையும் நம்மை சூழும் பொழுது தேவனை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்கள் நடக்கக்கூடும். ரோமர் 16:17 சொல்லப்படுகிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவரிடத்தில் சேர்வதற்கு இந்த உலக காரியங்கள் ஒரு தடையாய் இருக்குமா என்பதை குறித்து சற்று நாம் சிந்தித்து இந்த நாளிலே பயணிக்க வேண்டும். அந்த சிந்தனை நம்மை தேவனிடத்திலே நம்மை கிட்டி சேர்க்கிறதாய் இருக்க வேண்டும். ஆகையினாலே இந்த உலக காரியம் தேவைகள் நமக்கு இருந்தாலும் குறைச்சல்கள் இருந்தாலும் கூட மனரம்யத்தோடு நாம் பயணிப்போம். அவர் நன்மையான காரியங்களே இந்த நாளிலே செய்து நம்மை நேர்த்தியாய் வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. இப்படி தாமே செய்ய தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.